ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கன்னிராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க கன்னிராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட கன்னிராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு 2 பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அது எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசியில் கிரக நிலைகளை பொறுத்து தான். அந்த வகையில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் கேது பகவான் கூட கூட்டணியில் இருக்கார். ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்திருக்கார். அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காருங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், ராசியில நவ கிரகங்களின் தலைவன் சூரிய பகவானும், செவ்வாய் பகவானும், புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. குளிர்ச்சியான கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்காருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுக்கிர பெயர்ச்சியோட பலன்கள் பார்த்தீங்கன்னா பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட கன்னிராசிக்காரங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன சாமி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது புதுசாக ஒன்றா இருக்கே அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வந்தாருங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சியானது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது.
இப்போ இந்த இடைப்பட்ட நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து மீன ராசியில் தான் இருக்கார், இன்னும் திரும்பி கும்பராசிக்கு வரல. இந்த இடைப்பட்ட நாட்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக வந்து இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு நீ வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார். உங்களுக்கு என்னதான் கண்டக சனி வந்து ஆரம்பித்து நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட அந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்டில் வந்து குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் முழுமையாக கிடைக்காம இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறதுனால குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேசன் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஓகேங்களா. கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கன்னிராசிக்காரங்க தான். ஏன்னா காதல் ராசி அப்படின்னாவே கன்னிராசி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து முன்ன காலத்தில் இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான காதல் தோல்வியை சந்திக்கிறதே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு கேஸ்டாக இருக்குது, நல்ல குடும்பமாக தெரியல, பையன் நல்லா வேலைக்கு போகல, ஏதாவது ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய
வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்குங்க. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ, அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ, நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் ஒரு கன்னிராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி போக போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவுகள், தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபர்களை விட்டு விலகிக் கொள்வது கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது கன்னிராசியுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களுக்கு நல்ல விதமான பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். அதாவது அறிவுத்திறன் அதிகரிக்குங்க. பக்தி மார்க்கத்தில் செல்வதன் காரணமாக மனைவியுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்குறப்போ புதுசாக நீங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய பொருளின் காரணமாக தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்பட போகுது. தூர தேசங்களிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளால் பண வருமானம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட நட்பு பாராட்டுவதால் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம். அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் பெறுவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் நன்மைகளை வழங்குறாருங்க. சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும். உங்களுடைய நட்சத்திரநாதர் அதிபதி செலவுகளை அதிகரித்தாலும் உங்களுடைய பண வரவு அதை சமாளிச்சிடும். சுக்கிரனால வரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். அடுத்ததா அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்களுக்கு முடிவு கிடைக்கும். குடும்பத்தோட மகிழ்ச்சியோடு நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு கொண்டாட போறீங்க. மேலும் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களுக்காக வீடு விழாக்கோலம் கொண்டு காணப்படும். என்னடா இது தனிப்பட்ட வீட்டோட விழாவா இல்லை இது திருவிழாவான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டாட்டத்தில் திளைக்க போறீங்க. உங்களுடைய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுதுங்க. அரசு பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது. வீரம் பொங்கக்கூடிய உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். இசை மீது ஆர்வம் அதிகரிக்கும். முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். மகான்களுடைய தரிசனத்தால் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும். மன அமைதி காணப்படும். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படுங்க. புத்திர பாக்கியம் ஏற்படும். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமையான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும். உங்களுடைய வாக்கு வன்மையால வருமானம் பெருகும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அரசாங்கத்தால் அனுகூலமான பலன் உண்டு. விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிக்க போறீங்க. சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்க போகுது. புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோடு வெற்றி பெற போறீங்க. கல்வியில தேர்ச்சி, தெய்வ சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள் ஏற்பட போகுது. சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்க போகுது. புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆக மொத்தத்தில் இந்த நட்சத்திரத்துக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக காத்துக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இழுபறியாக இருந்த அந்த வேலைகளில் முன்னேற்றம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் இருந்த அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுடைய நிலை உயரப்போகுது. பொது பலன், நட்சத்திர பலன் பார்த்தாச்சு. இன்னும் கூடுதல் தகவலா குரு பகவான்
மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் தங்குறதுனால அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியின் மீது இருக்கிறதுனால சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சுக்கிர பகவானால் நல்ல முறையில் நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும். சனியால் வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். ரொம்பவே விசுவாசமாக உங்ககிட்ட நடந்துப்பாங்க. சக வியாபாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க. திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புண்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய செப்டம்பர் 27ஆம் தேதி அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7 பயன்படுத்திக்கோங்க. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுங்க. தினமும் காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய நாமத்தை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை 27 முறை சொல்லி அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ எல்லா விதங்களிலுமே நன்மைகள் உண்டாகும். பொதுவாகவே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவிதி மட்டும் இல்லைங்க, எல்லா விதங்களிலுமே சாதகமான அமைப்பில் காலம் பதில் சொல்ல போகுது. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா செஞ்சீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கன்னிராசிக்கு நிரந்தரமாக இருக்க போகுது. அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க எல்லாரும் வாய் மேலே விரல வச்சு கை கட்டி வாய் பொத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைக்கு கடவுள் உங்களை உயர்த்தி தொட்டதெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கார். பயன்படுத்திக்கோங்க. நம்ம வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் என்னைக்கும் எல்லா நாட்களும் கன்னிராசிக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.